கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு அந்த நிச்சயதார்த்த விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. போஸ்டரில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டு நிச்சயதார்த்த விழா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல எழுதியிருக்காங்க. அப்புறம் மகேஷ் ரேவதி அப்படின்னு ஒரு சூப்பரான ஃப்ளக்ஸையும் ரெடி பண்ணியிருக்காரு நம்ம கார்த்தி. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம கார்த்தி. கார்த்தி வந்துட்டு நேராக அங்கே உள்ளவங்க கிட்ட எல்லா வேலையும் ஒழுங்காக எடுத்து போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேரெல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட கிடக்க அந்த சேரெல்லாம் கொஞ்சம் தூரமாக போட சொல்லி கார்த்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேராக அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு ஸ்டேஜில் பூ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இங்கே பாருங்க, இந்த டெக்கரேஷன்லாம் ஒழுங்காக பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துருவாங்க, என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து வேலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கார்த்தி இங்கேருந்தே கேன்டீன் சர்வீஸ் கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சுல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், எல்லாமே ஃபஸ்ட்டு கிரேடு குவாலிட்டி உள்ள பொருளை வச்சு தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் சமைக்கிறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், சாப்பாடு தான் வந்துட்டு ஒரு நல்ல விழாவில் பேசும், சாப்பாடு மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கே எந்தவித பேரும் கிடையாது, அதனால சாப்பாடை மட்டும் நீங்கள் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு கார்த்தி பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே உள்ளவங்க பரவாயில்ல, இந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் வந்துட்டு காரில் வந்து இறங்குது. அப்போ சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுகளும் காரை விட்டு இறங்கிட்டு நேராக அங்கே இருக்கிற டெக்கரேஷன்ஸை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டிரைவர் சூப்பராக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரியும் அந்த ஏற்பாடுகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகேஷ் ரேவதி அப்படின்னு எழுதியிருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம ரேவதி கிட்ட காமிக்க ரேவதி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்க்கு வராங்க. அங்கே வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை நல்லபடியாக வரவேற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல எல்லாரும் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கனே அந்த கார்த்தி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு இதை பார்த்துட்டு, கடவுளே என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என் ஃபேமிலி கூட நான் போய் சேர்ந்துருவேன், எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு அந்த ராஜா வந்துட்டு ஒரு மனசில் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜாவும் நேராக வர ராஜா பின்னாடியே மயில் வாகனமும் வராரு. அதுக்கப்புறமா கார்த்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ சாமுண்டீஸ்வரி அதை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த லைட்டெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாமுண்டீஸ்வரி அதை பார்த்துட்டு, பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குறானே அப்படின்னு. அப்போ அங்கே மயில் வாகனம் நிற்கிறாரு. மயில் வாகனம் வந்துட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நேராக மயில் வாகனத்தை பார்த்துட்டு, இங்கே பார்த்தியா, எவனோ ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து வேலை பார்க்குறான், ஆனால் நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க, ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அப்போ அந்த மயில் வாகனம் நினைக்கிறாரு, நேத்து நம்ம கார்த்தி காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி எல்லாருக்கிட்டையும் வேலை ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மயில் வாகனம் நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நான் இந்த வீட்டில் மூத்த மாப்பிள்ளை, அதனால நானே இந்த வீட்டில் நிறைய வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நானே இந்த வீட்டில் வேலை பார்ப்பேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, வீட்டோட மூத்த மாப்பிள்ளை, உங்களை வேலை பார்க்க விட்டுட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்ல சொல்றாரு, ஆமா நான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை, அடிக்கடி மறந்துடுறேன், இதே மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டுக்கிட்டே இரு சிலம்பம், இங்க பாரு நான் கெத்தா வந்து நாளைக்கு எப்படி இறங்குறேன்னு பாரு அப்படின்னு அந்த மயில் வாகனம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப மயில் வாகனம் இதை யோசனை பண்ணி பார்த்துட்டு, அட பாவி, நான் வேலை பார்க்குறேன்னு தானே சொன்னேன், கடைசியில் பார்த்தா நீ ஸ்கோர் பண்ணிட்டியடா அப்படின்னு. அப்ப கார்த்தி வேலையை முடிச்சுட்டு சாமுண்டீஸ்வரியை பார்க்க அப்ப சாமுண்டீஸ்வரி ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, ஒரு பையன் சுற்றி சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் மிரட்டுனதுலேருந்து அன்பா வேலையை வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்தா இந்த வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, அவன் சகலகலா வில்லனா இருக்கான் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரியும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அங்கேருந்து வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, மேடம் வாங்க மேடம், ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு.
இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர், எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இந்த விழா மட்டும் முடியட்டும், இந்த விழாவை பற்றி தான் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பேச போகிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பரவாயில்ல, என் வீட்டில் உள்ள மூத்த மாப்பிள்ளை எந்த வேலை பண்ணலைன்னாலும் நீ வந்துட்டு பொறுப்பாக எல்லா வேலையும் பார்க்குறியே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இது நம்ம வீட்டு கல்யாணம் மேடம், அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக கொண்டாடணும்ல அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பரவாயில்ல, நீ நல்ல திறமைசாலியாக தான் இருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நேராக மயில் வாகனை பார்த்துட்டு, இங்கே பாத்தியா மயில் வாகனம், இந்த டிரைவர் ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் எல்லா வேலையும் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான், நீங்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லை அப்படின்னு. அப்போ ரோகிணி நேராக மயில் வாகனத்தை பார்த்து, உங்களுக்கு விக்கமாவே இல்லையா, எவ்வளோதான் அவமானப்படுவீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாரு டிரைவர், அந்த பெரிய மாப்பிள்ளைக்கு ஏதாவது நீ வேலைனாச்சும் போட்டு கொடுத்துருக்கலாம்ல, எதுக்காக அவரை வேலை பார்க்க விடாமல் வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், நான் வேலை கொடுத்தேன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க முடியாது, நான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை, நான் எப்படி இந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். சரி, அவர் சொல்கிறதும் உண்மைதான், அவர் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை, எதுக்காக அவர் இந்த வீட்டில் வேலையால் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிதான் நானும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் பார்த்தீங்களா, பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ டிப்டாப்பாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக மயில் வாகனத்தை பார்த்து, கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை, ஒரு வேலையை பார்க்கணும், ஆனால் அதை எப்படி தட்டி கழிக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களை மூத்த மாப்பிள்ளைன்னு என்னால் பெருமையாக சொல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் செமைய ஷாக் ஆகி நிற்கிறாரு, அட பாவி சிலம்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி டிரைவர், நீ எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணு, நாங்கள் போயிட்டு ரெடி ஆகுறோம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மேடம், நீங்கள் போயிட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல, பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி போகும் பொழுது மயில் வாகனம் டக்குன்னு கார்த்தியை நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் நில்லு சிலம்பம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஏற்கனவே என் அத்தைக்கு என் மேலே ரொம்ப மரியாதை அதிகம், இப்போ நீ வேற ஏன் இப்படி கொளுத்தி போட்ட, நான் உனக்கு வேலை பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொன்னேன், எதுக்காக அத்தைக்கிட்ட நான் வேலை பார்க்கையே விருப்பம் இல்லை அப்படின்னு போய் சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தானே சொன்னீங்க அத்தைக்கிட்ட 2-3 பிட்டு போட சொன்னீங்கல்ல, அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விட்டை போட்டு விட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்கிறாரு, பரவாயில்ல சிலமோ, நீ பொழைச்சிப்ப எங்கே போனாலுமே, என் அத்தைக்கிட்ட என்னை பற்றியே கேவலமாக சொல்லி என்னை தோற்கடிச்சிட்டியல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் வெட்டியாக சுற்றலாம், ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை, எனக்கு பல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் நினைக்கிறாரு, நம்ம நினச்ச மாதிரி இவ சாதாரண ஆள் கிடையாது, ஜகஜால கில்லாடி அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜா வந்துட்டு நேராக மாடியில் போய் நின்றுக்கிட்டு நடக்கிற ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஏற்பாடுகள் நல்லபடியாக முடிஞ்சு ரேவதிக்கும் மகேஷ்க்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணமும் முடிஞ்சிட்டுன்னா நான் நினச்ச மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்கலாம்ல அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரு நம்ம ராஜா. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக ராஜா கிட்ட போயிட்டு, என்ன மாமா ஒரே யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்கிறாரு, இல்லை, என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகலாம்ல, அதான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியும், இது யாரோட தலைமையில் நடக்குது, ஏன் தலைமையில் நடக்குது, எந்தவித பிரச்சனையும் வரவே வராது, நான் நல்லபடியாக இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிப்பேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னே தெரியலப்பா, காலம் புறா எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்காமையே இறந்துருவேன் அப்படின்னு நினச்சேன், நல்ல வேலை நீ வந்த பிறகுதான் இந்த வீட்டில் நிறைய நல்லது நடக்குது, சாமுண்டீஸ்வரிக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் இப்போ உன்னைய வேலைக்கு எடுத்திருக்கா, உன் தலைமையில் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கா, உன்னையவே பாராட்டி பேசுகிறா அப்படின்னா அதுவே சாமுண்டீஸ்வரியோட மனசில் மிகப்பெரிய மாற்றம் தான், கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அப்பாவையும் அம்மாவையும் புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், ரேவதியோட கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக நம்ம பாட்டியை காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டி நேராக முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. முருகா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு, என் பேரனுக்கும் பேத்திக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்த விழா நடக்க போகுது அப்படின்னு நீ தான் கனவுல வந்து சொன்ன, ஆனால் என்னால் அங்கே போக முடியாது,
என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என் பேரன் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து இப்போ வெளியே வர போகிறான். அவனுக்கு ரேவதியோட சேர்ந்து நிச்சயதார்த்த விழா நடக்க போகுது. ஆனால் என்னால் போய் பார்க்க முடியல. நான் போகலாம், ஆனால் அந்த சாமுண்டீஸ்வரியோட கண்ணில் பட்டன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக அவன் என்னைய சும்மா விட மாட்டான். நான் எப்படி என் பேரனோட அங்கே நிச்சயதார்த்த விழாவாக பார்க்கறது? நீ தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பரமேஸ்வரி சாமி முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பரமேஸ்வரி கண்ணு மூடி வேண்டும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு முருகன் வராரு. முருகனை பார்த்ததோட பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு, முருகா, நீ அன்னைக்கு கனவுல தான் வந்த, இப்போ நேரடியாகவும் வந்துட்டியா அப்படின்னு. அப்போ முருகன் சொல்கிறாரு, அன்னைக்கு உன் கனவுல வந்தேன், ஆனால் இன்னைக்கு இப்பயும் என் பேரை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கியே இப்போ பார்த்தாலும், உனக்கு என்னதான் வேணும், அதனால தான் என்ன வேணும்னு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா முருகா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு? என் பேரனுக்கு இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்த விழா நடக்க போகுது அப்படின்னு நீ சொன்ன. அதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகளை நீ பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ முருகன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ போய் பார்க்கணும்னா நீ தான் போய் பார்க்கணும். உனக்கு 2 கை 2 கால் இருக்குல்ல, போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எங்கப்பா போகிறது? அங்கே தான் சாமுண்டீஸ்வரி இருப்பாளே, அவள் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன்னா கண்டிப்பாக அவள் என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவா. நான் எப்படிப்பா போகிறது அப்படின்னு. அப்போ முருகன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் வள்ளி தெய்வானையை கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் மாறு வேஷம் போட்டு நாடகம் போட்டேன்னு உனக்கு தெரியாதா? அப்படி மாறு விஷயத்தில் போ. நீ போனியன்னா கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரி உன்னை கண்டுபிடிக்க மாட்டா. ஈஸியா நீ போயிட்டு அந்த நிச்சயதார்த்த விழாவை பார்த்துட்டு வரலாம் கண் குளிர அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி, ஆமா முருகா, நான் மார்வேஷத்தில் போனா கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்த விழாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, நான் போறேன் முருகா, அப்படியே நீயும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப 2 லேடிஸ் வந்து பாக்குறாங்க. பரமேஸ்வரி வந்துட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த அம்மா தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஏதாவது வேண்டுதலா இருக்கும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா முருகனை கும்பிட்டு, இங்க பாரு முருகா, நான் மட்டும் போக எனக்கு பயமா இருக்கு, அப்படியே நீயும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப அந்த முருகன் சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, பரமேஸ்வரி, ஃபர்ஸ்ட் நீ போ, உன் பின்னாடியே நானும் வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரியும், சரி முருகா, நீ வரேன்னு சொல்லிட்டியல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி நேரா கார்த்தி ரேவதிக்கு நடக்க போற அந்த நிச்சயதார்த்த விழாவா பார்க்க போறாங்க. மகேஷுக்கும் ரேவதிக்கு தான் நடக்க போகுது இந்த நிச்சயதார்த்த விழா. ஆனா இடையில கண்டிப்பா ரொம்ப பெரிய குழப்பம் வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சீனை செட் பண்ணி நேராக அந்த மகேஷையும் உமாவையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் அந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அப்போ உமா அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா ஏற்பாடுகள் எப்படி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, ஆமாம் உமா, என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல, எவ்வளோ சூப்பராக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உமா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ரேவதியை கல்யாணம் பண்ண பிறகு என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, எப்படி உமா உன்னை மறப்பேன்? இங்கே பாரு, இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம். நான் எப்படி உன்னை மறப்பேன்? எனக்கு எப்போவுமே நீ தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம்தான் அந்த ரேவதி. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு காரணமே சொத்து தான். அது உனக்கு தெரியும்ல. அவகிட்டேருந்து நம்ம சொத்தை வாங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கும் அந்த ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகேஷ் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மகேஷ் வந்துட்டு அவங்க அத்தையை கையெடுத்து கும்பிட்டுறாங்க. அப்போ உமா சொல்கிறாங்க, இது மாதிரி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கார் அனுப்பியிருப்பேன் அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, பரவாயில்ல மேடம், நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி நீங்கள் போயிட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு உமாவும் மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உமா வந்துட்டு எல்லாரும் கழுத்துலையும் கையிலையும் கிடக்கிறத பார்த்துட்டு வாயடிச்சு போகிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் வந்ததோட மகேஷ் கிட்ட உமா சொல்கிறாங்க, பாத்தியா, ஒவ்வொருத்தர் கழுத்துலையும் எப்படியும் லட்சக்கணக்கில் நெக்லஸ் கிடக்குது பாத்தியா, பொண்ணு கூட எனக்கு இல்லை அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ கவலைப்படாத,
எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆன பிறகு அவகிட்ட உள்ள நகை எல்லாத்தையும் உனக்கு போட்டு அழகு பார்க்குறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, அது எங்க, ஆனால் இப்போ என் கழுத்தில் ஒன்றுமே இல்லையே, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ரேவதி மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததோட நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, உமா இருக்காங்கல்ல, மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுக்கிறாங்க. மகேஷ் கேட்குறாரு, என்ன உமா மூஞ்ச பாவமாக வச்சிருக்க அப்படின்னு. உமா சொல்கிறாங்க, என் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ரேவதி அங்கேருந்து வந்துட்டு மகேஷை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ உமாவோட முகம் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சு, இவங்க முகம் சரியில்லையே அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இது மாதிரி அப்படின்னு சொல்ல வர உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஏன் அதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன சொல்ல வேணாம், சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இது மாதிரி எல்லாரோட கழுத்துலையும் நல்ல செயின் நெக்லஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு சம்மந்தம் பேசியிருக்கோம், ஆனால் இவ கழுத்தில் ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுறாங்க அண்ணி அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, அவ்வளோதானே, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோவை நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ரேவதியோட தங்கச்சி அக்கா எல்லாருமே அவங்கள வரவேற்கிறாங்க, வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ரேவதி நெக்லஸ் எடுத்து நேராக உமா கிட்ட கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ உமா சொல்கிறாங்க, சேச்சி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அக்கா ரொம்ப ஆசைப்பட்டு தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே உமாவும் சரி ரேவதி கொடுக்கறதுனால வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கழுத்தில் போடுறாங்க, காதில் போடுறாங்க, கையிலையும் போட்டுக்கிறாங்க. உமாவுக்கு எல்லையில்லா சந்தோஷம் நகையெல்லாம் பார்த்ததோட. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இப்போ நகையெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, உமாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அங்கே போங்க அப்படின்னு சொன்னதோட உமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கூட்டிக்கிட்டே நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட மகேஷ் வந்து உமா கிட்ட, இந்த நகையெல்லாம் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் உன்னை தங்கத்தாலே குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்ம 2 பேரோட விஷயம் அந்த ரேவதி குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இந்த கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு. அப்பா மகேஷ் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க ஃப்ரெண்டு டாக்டரை கூப்பிட்றாங்க. டாக்டர் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கே தாண்டி இருக்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒரே ஒரு பேஷண்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு உடனே வரேன், நான் என் பிள்ளைய கூட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, நேராக அந்த டாக்டர் வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அந்த டாக்டர் வேறு யாருமே இல்லைங்க, அந்த உமாவுக்கும் மகேஷுக்கும் செக்கப் பண்ணாங்கல்ல, அவங்க தான் அந்த டாக்டர். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரேவதியோட கல்யாணம் நின்று போயிடும். அந்த மகேஷ் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ குழந்தைய தூக்கிட்டு வரதுனால கண்டிப்பாக அந்த குழந்தைய உமா கடத்தி வச்சுக்கிட்டு டாக்டரை உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.